No prophet is ever accepted in his own country. லூக்கா 4:24. இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, Now I know that there is no God in all the earth except in Israel. 2 அரசராகமம் 5:15. இஸ்ராயலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் இதை செவிமடுப்போம். No one can enter the kingdom of God without being born of water and the Spirit. ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது. யோவான் 3:5. ஆக இன்றைய தினத்தில் இந்த நீரினால் தூய்மை பெறுகின்ற ஒரு கருத்தை இன்று நாம் வாசகத்தில் படிக்கின்றோம். யோதா நாட்டுக்கு சென்று தொழுநோயாளி நாமான் குளித்து எழுந்த பொழுது குணம் பெற்றான், நோயிலிருந்து விடுதலை பெற்றான். இது உடல் அளவில் உள்ளத்தளவிலே நாம் பெறுகின்ற ஞானஸ்தானத்தை குறிக்கின்ற வகையில் ஆண்டவருடைய அருள் நம்மை நனைக்கும் பொழுது நாம் தூய்மைப்படுத்தப்படுகிறோம். To be cleansed of leprosy of sin, we have to dip ourselves in the waters of baptism, the sacrament of penance. பாவம் என்னும் தொழுநோயிலிருந்து நம்மை சுத்தமாக்க நம்மை நாமே திருமுழுக்கு தண்ணீரிலும் ஒப்புரவு அருட்சாதனத்திலும் மூழ்கி எழ வேண்டும். அருட்சாதனங்கள் நமக்கு வாழ்வளிக்கின்ற சாதனங்கள். We see things not as they are but as we are. நாம் இவைகளை எப்படி பார்க்கிறோம்? நாம் நம்மை சேர்ந்தவையாக பார்க்கிறோம், எந்த நிலையில் இருப்பதை அல்ல. நமக்கு எந்த வகையில் படிப்போ அனுபவமோ அல்லது தெரிந்தது இருக்கும் பொழுது அதன் வழியாகத்தான் பிற காரியங்களை எல்லாம் நாம் கணிக்கின்றோம். ஆகவே இறைவன் நமக்கு கொடுக்கின்ற இரக்கப் பெருக்கு என்பது அளவில்லாதது. மனிதரின் பார்வை வேறு, கடவுளின் பார்வை வேறு. மனிதனுடைய கண்ணோட்டம் என்பது குறுகியது, ஆனால் இறைவனுடைய கண்ணோட்டம் மிக மிக விசாலமானது. எந்த கல்லுக்குள் எந்த சிற்பம் ஒளிந்திருக்கிறது என்று யாருக்குத்தான் தெரியும்? ஒரு பழமொழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம். இந்த பழமொழி கேட்பதற்கு சாதாரணமாக ஒரு நாய் இருக்குது, அதை அடிக்கிறதுக்கு கல்லை தேடினா கல்லை காணோம், அல்ல கல் இருக்கும்போது நாயை காணோம் என்பது மேலோட்டமாக புரிந்து கொள்ளப்படுகின்ற ஒரு பழமொழி. ஆனால் அது சொல்வது என்னவென்றால், ஒரு சிற்பியானவன் ஒரு கல்லை பார்க்கும் பொழுது அந்த கல்லிலே இந்த ஒரு நாயை வடிக்க முடியும் என்று அவன் பார்க்கும் பொழுது கல் அவனுக்கு தெரியாது. ஆகவே கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம் என்றால் ஒரு சிற்பியினுடைய எண்ணத்தில். அதுபோன்று பல சமயங்களில் நாம் எதை சார்ந்தவர்களாக இருக்கிறோம்? முன் சார்பு எண்ணமில்லாத புது பார்வைக்கு பெண், ஆண், ஜாதி, மதம் என்னும் வேறுபாடுகள் அத்தனையும் தடைகளே. நம்முடைய இந்த திருமுழுக்கு பெற்ற சமுதாயம் ஆண், பெண், இனம், ஜாதி, வேதம் எத்தகைய பேதமும் இன்றி ஒரே திருமுழுக்கில் ஞானஸ்நானம் பெறுகிறோம். ஆகவே முன்பெல்லாம் இந்த பிரிவினை சகோதரர்கள் கத்தோலிக்க சபைக்கு திருப்பி வரும் பொழுது மறுபடியும் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொல்லுவார்கள். இப்பொழுதெல்லாம் இல்லை. எந்த சபையாக இருந்தாலும் பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் ஞானஸ்நானம் பெற்றிருந்தால் அந்த ஞானஸ்நானம் செல்லும். அது பெண்டகோஸ்டோ, ஏஎல்சியோ,
சிஎஸ்சியோ ஆர்த்தடாக்ஸோ அல்லது வேறு மெத்தடிஸ்ட் சர்ச், இப்படி ஆயிரக்கணக்கான பிரிவினை சபைகள் இருக்கின்றன. அத்தனை சபைகளும் ஞானஸ்நானம் கொடுப்பது பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே நான் உன்னை கழுவுகிறேன் என்று அந்த மேட்டர் ஆஃப் தி சாக்ரமெண்ட் என்று சொல்லுவார்கள். அருட்சாதனத்தில் இந்த மூன்று கடவுளின் பெயரால் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்கப்பட்டிருந்தால் அது செல்லும். மேற்படி கத்தோலிக்க திருச்சபையின் சிறப்பு அருட்சாதனங்களை பெறுதல் வேண்டும் என்பதுதான் திருச்சபையினுடைய வழிமுறை. ஆக இந்த ஞானஸ்நானத்தை எவ்வளவு ஒரு பொதுவாக ஏற்றுக்கொள்கிறோம் பாருங்கள். ஒவ்வொரு இறைவனால் ஞானஸ்நானம் பெறுகிறாயா, அது எந்த சபையாக இருந்தாலும் சரி, அந்த ஞானஸ்நானம் செல்லும். ஆகவே இப்பொழுது ஈஸ்டருக்காக இந்த அருட்சாதனங்களை தயார் செய்து கொண்டு வருகிறோம். அப்படி அவர்கள் ஏதாவது முன்னதாக ஞானஸ்தானம் வாங்கியிருந்தால் அந்த ஞானஸ்தான பதிவை கொண்டு வர வேண்டும். அது கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு என்ன சொல்லுவாங்க, அது போய் வாங்கிறது கஷ்டம், ஆகவே இன்னொரு தடவை ஞானஸ்தானம் கொடுத்துருங்களேன் அப்படின்னா அல்ல. ஒரு முறை பெறுகின்ற ஞானஸ்தானம் எப்பொழுதும் நித்தியத்திற்கும் அது ஒரு அழியாத முத்திரையாக நம் ஆன்மாவில் பதிக்கப்படுகிறது. இந்த ஞானஸ்தானம் என்றும் எப்பொழுதும் நமக்கு வாழ்வளிக்கக்கூடியது என்பதை உணர்தல் வேண்டும். ஓ லார்ட், விழுந்தால் இருப்போம், செபிப்போம். ஓ லார்ட், send forth your light and your truth, let these be my guide, let them bring me to your holy mountain, to the place where you dwell. ஓ ஆண்டவரே, உமது ஒளியையும் உண்மையும் அனுப்பியருளும், அவைகளே எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து நீர் வாழும் புனித மலைக்கு அழைத்து செல்வதாக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீ தாமே எந்த நற்கரணிலே எமக்காக விற்றிருக்கின்றேன். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீர் எம்மை இந்த அருட்சாதனங்களால் கழுவி தூய்மைப்படுத்தி உமது அருளை ஆசிரியை நிறைவாக கொடுத்தமைக்காக நன்றி கூறுகின்றோம். எங்கள் கடமைகளை செய்ய தவறியதற்காக மனம் வருந்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய அன்பு பிள்ளைகளாக என்றும் வாழவும் வளரவும் உமது அன்பை எடுத்துரைக்கவும் வேண்டிய மன துணிவையும் தெளிவையும் தந்து ஆசீர்வதித்தலும். வாழ்வது நானல்ல, இதில் கிறிஸ்து வாழ்கின்றார் என்று சொல்லக்கூடிய பவுலடியாருடைய மனநிலை நாங்கள் பெறச் செய்தோம். இன்னும் யாருக்கெல்லாம் இந்த அருள் ஆசீர் தேவைப்படுகிறதோ அவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.